இருக்கிற வரைக்கும் மனுஷங்கன்னு எல்லாம் ஒண்ணா தான் பார்க்குறாங்க. இறந்ததுக்கப்புறம் அது வந்து பொணம் அப்படின்னு தான் எல்லாருமே ஒண்ணா தான் சொல்லுவாங்க. அதில என்ன பாகுபாடு பிரிக்கிறது தப்பு தான். இப்பயும் திருவண்ணாமலை பகுதிகள்ல லாஸ்ட் 1 மந்த்ல தலித் மக்கள் வந்து இந்த இடத்துல எரிக்கக்கூடாது, இந்த வீதி வழியா தூக்கிட்டு போகக்கூடாது, அந்த சுடுகாட்டுல புதைக்கிறதுங்கிறத தாண்டி, அதுக்கு முன்னாடியே இந்த தெருவுல பொது பாதையில நடக்கக்கூடாது. இப்போ வரைக்கும் என் ஊர்லயே பொது பாதையில வந்து தூக்கிட்டு போக மாட்டாங்க. ஏன் தூக்கிட்டு போக மாட்டாங்கன்னு கேள்வி கேட்டா, கடவுள் இருக்கு. கடவுள் பேரால நிறுத்துறான். அப்ப ஊர்க்காரன் வந்து அப்படியே தூக்கிட்டு போலாம். அப்ப தலித் மக்கள் வந்து அப்படி தூக்கிட்டு போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைய வந்து அந்த பயத்த உண்டாக்கி வச்சிருக்காங்க. எங்களுடைய கிராமத்தில் அருகில் உள்ள பல கிராமங்களில் இது நடந்துட்டு இருக்கு. இன்னமும் மனிதனுடைய பிறப்பிலிருந்து சாதி தொடரப்படுகிறது. ஆனால் இறப்பு வரைக்கும் பிணத்தை புதைக்கிற கூட அந்த மாதிரி நிகழ்வு பார்க்கும்பொழுது மனித மாண்பே வந்து அந்த இடத்துல தோற்று போகுது. ஒருத்தனுடைய இறப்பு 6 அடி புதைக்கக்கூடிய இடத்துல வந்து அவனுடைய சாதி புத்தியை வந்து வெகுஜன மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கும்பொழுது அது இன்னும் வளர்ந்து விருட்சமாக வளர்ந்துட்டு வரும்பொழுது மக்களிடத்துல வந்து தொடர்ந்து சாதி ஆதிக்கம் வந்து கோலோச்சி கொண்டே போகுது. இதனால் அவனுடைய சுடுகாட்டில் கூட அந்த மாதிரி நிலை நீடிக்கும் பொழுது அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறைகளுக்கு ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்கும். நானும் ஒரு கிராமத்துலேருந்து வர பையன் தான். எங்கள் ஊர்லேயும் அந்த பாகுபாடு இருக்குது. நான் அதை அனுபவிச்சிருக்கேன். நம்ம ஒரே ஒரு ஓட்டு ஒரு 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 ஒரே ஜனநாயகம், ஒரே ஓட்டு உரிமை இருக்கும்போது ஏன் ஒரே சுடுகாடு இருக்கக்கூடாது அப்படின்னு நிறைய கேள்விகள் நம்ம சமூக ஊடகங்களில் கேட்டுட்டு இருக்காங்க. நாம் அந்த கேள்வி கேட்கும்போது நமக்குள்ளேயே அந்த அந்த ஒரு சாதிய அழுக்கு இருக்குது. நமக்கு ஒரு சுடுகாடு இருக்கும்போது நமக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு ஏன் அந்த சுடுகாடு இல்லை அப்படின்னு சொல்லி நமக்கு மேலே இருக்கிறவங்க அதை நினைக்கணும்ல. அந்த நினைக்கும் போது தான் அந்த சாதி பாகுபாடு வந்து உடையும். இன்னமும் அந்த சுடுகாடு என்பது எக்கச்சக்கமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னமும் அது மட்டும் இல்லாமல் தன்னோட சாதி பேரை சொல்லிக்கிட்டு மற்ற சாதிக்காரங்களை அந்த சுடுகாட்டுக்குள்ளே நுழைய விடாமல் பண்ணுறது, அவங்களுக்கு தேவையான நிலத்தை ஆக்கிரமித்து அதில் வேலி போட்டது எனக்கான சுடுகாடு, உங்களுக்கான சுடுகாடு இல்லை அப்படின்ற ஒரு நிலைமை வருது. இன்னமும் சில மக்கள் வந்து போராடுறாங்க, ரோட்டில் இறங்கி போராடுறாங்க. அதுக்குண்டான நீதி கிடைக்கல. 6 அடி மண்ணை புதைக்கிறவங்க கூட தன்னோட கல்லறைகளையும் தன்னுடைய சாதி பேரையும் எழுதிக்கிறாங்க. சாதி வந்து செத்ததுக்கப்புறம் சாதி இருக்க போகிறதில்ல அப்படின்ற ஒரு பேர் இங்கே இருக்கும்போது அது முற்றிலுமாக இருக்குது. செத்ததுக்கு அப்புறமும் இங்கே சாதி இருக்குது அப்படின்றத காட்டுறதுக்காக தான் அந்த கல்லறையிலையும் அவங்களோட பேரை எழுதிக்கிறாங்க. அது இருக்கிறதுல இழிவான செயலாக நான் எண்ணுறேன். அதை முற்றிலுமாக தவிர்த்து வர சமுதாயத்திற்கு அதை இல்லாமல் ஆக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன்.